நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட ஆனந்த் உள்ளிட்ட இடைத்தரகர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜான் மைக்கேல். சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் நமது நியூஸ் 7 தமிழில் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது இடைத்தரகர்களை தேடி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா விசைத்தறி தொழிற்கூடங்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை தான் நம்பி இருக்கிறாங்க. இந்நிலையில இவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா கிட்னி விற்பனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அதாவது வீட்டிற்கு ஒருத்தர் கிட்னி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அப்போதைய தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இந்நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த கிட்னி விற்பனை மோசடி, பண மோசடியானது பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது. அதாவது பள்ளிப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய அன்னை சத்யாநகர் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களை அணுகி இருக்கக்கூடிய புரோக்கர் ஆனந்தன் என்பவர், இவர் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில் திமுக நிர்வாகி என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆனந்தன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மூளை செலவை செய்து அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய கிட்னியை விற்பனை செய்து கொடுப்பதாகவும் அதற்கு 10 லட்சம் ரூபாய் வரை தனியார் மருத்துவமனையிலிருந்து பெற்றுத் தருவதாகவும் கூறியிருக்கிறார். இதனை நம்பி அவர்களும் பெரம்பலூர் மற்றும் திருச்சி, பெங்களூர், கொச்சின் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை மூலமாக தங்களுடைய கிட்னியை விற்பனை செய்திருக்கின்றனர். ஆனால் பேசிய 10 லட்சம் ரூபாய் தொகையை தராமல் ஆனந்தன் மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது தொடர்பான செய்தி தற்பொழுது நியூஸ் 7 வெளியானதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமானது பல்வேறு விசாரணைகளை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட இணை இயக்குனர் சுகாதாரத்துறை அவர்கள் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறையினர் அடங்கிய அதிகாரிகள் தற்பொழுது அன்னை சத்யாநகர் குடியிருப்பு மற்றும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டுமாக கோவை மண்டல சுகாதாரத்துறை இணை இயக்குனர் தலைமையிலான குழுவினர் வருகை தர இருக்கின்றனர். அவர்கள் வந்த பிறகு தொடர்ச்சியாக ஆனந்தனிடம் விசாரணை நடக்க இருக்கிறது. ஆனால் இந்த ஆனந்தன் தற்பொழுது தலைமறைவாகிவிட்டதால் காவல்துறை தீவிரமாக அவரை தேடி வருகின்றனர். மேலும் இந்த கிட்னி மோசடியில் விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் யார் யார் என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல். இந்த பகுதியில் தொழில் முடக்கத்தால், விசைத்தறி முடக்கத்தால் இன்று பல்வேறு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரம் இருந்து பொருளாதாரம் ஈட்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால அவர்கள் விசைத்தறி கூடங்களிலும் முன்பணம் பெற்றுக் கொள்கிறார். அதே போல இங்க இருக்க கந்து வட்டி, மைக்ரோ பைனான்ஸ்ல பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணத்தை கட்ட முடியாதால் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரோக்கர்கள், அந்த கிட்னியை வித்து தருவதாக சொல்லக்கூடிய புரோக்கர்கள் அவர்களை கண்காணித்து ஏழை தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை மிகுந்த பணம் தருவதாக அவர்கள் ஆசை வார்த்தை கூறி இங்கிருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதே போல மேற்கு வங்காளம் வரைக்கும் கொண்டு சென்று அவர்கள் அந்த கிட்னியை விற்று அந்த கிட்னியை அந்த மருத்துவமனையில, அதாவது பொய்யான ஒரு ஆவணங்களை உருவாக்கி அந்த ஆவணத்தின் மூலமா விட்டுவிட்டு அவர்கள் 40-50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெற்றுக்கொண்ட புரோக்கர்கள் இங்கே கிட்னி தரக்கூடியவர்களுக்கு 50,000 1 லட்சம் வரை மட்டும் கொடுத்து விட்டு அவர்களை ஏமாற்றி சென்று விடுகிறார்கள். இது மட்டுமல்லாத கிட்னி விற்றவர்கள் அவர்களுடைய உடல் உபாதை மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்களை எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக அரசு 1991 பள்ளிப்பாளையம் பகுதியில் இது போல கிட்னி விற்பனை என்பது பிரதானமாக பேசும் பொருளாக இருந்தது. இது மீண்டும் இந்த தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு கிட்னி புரோக்கர்களை கைது செய்ய வேண்டும். அதே போல இங்க இருக்கும் அந்த மருத்துவமனையில கிட்னிகளை வாங்க மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இங்க இருக்கும் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த புரோக்கர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.